Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன டெஸ்ட் பேட்ச்னா ஸ்லோ மாரத்தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? ஸோ ஸ்லோ மாரத்தான்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? மாரத்தான்னாலே ஸ்லோவாக, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மெதுவாக ஓடுவாங்க, கடைசியில் அந்த எண்டிங் பாயிண்டில் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 டேஸ் இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ என்ன கொடுக்க போகிறேன்னு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னு டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மாரத்தான்னா என்னது, நம்ம 120 டேஸ்னால் 120 டேஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக 120 டேஸ்ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அது குரூப் 4 வரைக்கும் எக்ஸ்டன் ஆகும். ஸோ எவ்வளோ நாள் குரூப் 4 வருதோ அவ்வளோ நாள் இந்த பேட்ச் எக்ஸ்டன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம், ஸோ ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டிருக்கீங்களே, ஸோ இப்போ அந்த பேட்சை ஸ்டாப் பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கேட்கலாம். அந்த பேட்சும் போய்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 60 நாள் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு அதுக்கடுத்து போடுவேன். சரிங்களா? ஸோ அந்த பேட்ச் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது பிடிஎஃப் டெஸ்ட்டு. ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்னால் வீக்லி ஒன்ஸ் அது டெஸ்ட் நடக்குது. ஸோ அந்த பேட்சும் ஸ்டாப் ஆகாது, அந்த பேட்சும் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் போல் வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 பேர் பேட்சில் இருக்கீங்கன்னா அதில் 500 பேர் தான் படிக்கிறீங்க. மீதி 500 பேர் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, என்னால் படிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஆசிரியருங்கிறவங்க யார்? ஸோ நான் 500 பேர் நல்லா படிக்கிற 500 பேரை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ படிக்க முடியாத மேக்ஸிமம், அதுக்குன்னு உங்களை நல்லா படிக்கலைன்னு சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு மேபி டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்களுக்கு 2 மணி நேரம் கிடைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடியாது. மேக்ஸிமம் அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருப்பீங்க? ஃபுல் டைமாக படிக்கிறவங்களாம் இருப்பீங்க. இல்லை நான் பாதி சிலபஸ் முடிச்சிட்டேன், இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் நியூ ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்கிது, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, என்னால் வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூல் கண்டிப்பாக ஷூட் ஆகாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கெடியூல் ஷூட் ஆகாது. ஸோ அவங்களுக்காண்டி பிரத்யேகமாக ரெடி பண்ணது தான் என்னதுன்னா இந்த ஸ்கெடியூல். சரிங்களா? ஸோ இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு, ஸோ அப்போ அந்த டெஸ்ட் பேட்சில் அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட பேரே என்னதுன்னா ஸ்லோ மாரத்தான். சரிங்களா? ஸ்லோ மாரத்தான்னா என்னது, ஸ்லோவாக தான் போகும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக என்னென்னா நம்ம ஸ்லோ மாரத்தான்றனால நம்ம ஸ்கூல் புக்ஸ் இல்லை சிலபஸ் வைஸ் ரெண்டுமே கவர் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் கவர் பண்ண முடியும். அப்படின்றப்ப நம்ம டிஎன்பிசியில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் நடக்கும். சரிங்களா? சிலபஸ் வைஸ் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் நான் கொடுக்குறத படித்தா மட்டுமே போதும். ஸோ என்னென்னா நீங்கள் இதில் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணால் பாஸ் ஆக முடியுமா, வேலைக்கு போயிட முடியுமான்ற டவுட்டே உங்களுக்கு வேணாம். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு இதை நீங்கள் நம்பி படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக தான் கொடுப்பேன். மேக்ஸிமம் யாருக்கு இந்த ஸ்கெடியூல் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யூஸ் ஆகும், வேலைக்கு போயிட்டு படிக்க முடியாத மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஸ்டடி பிளான். சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளான் அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஆசிரியர்ன்றவங்க யார்? ஸோ மீதி அந்த 500 பேர் இருக்காங்க பாருங்கள், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அதை பார்த்தோன்னே. அந்த பாதிக்கு பாதி பேட்சில் 1000 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, மீதி 500 பேர் படிக்க முடியலன்னு அப்படியே ஒதுங்குறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க இப்போ வேறு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டா பரவாயில்ல. ஸோ படிக்காமல் அப்படியே நின்றுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆசிரியருங்கிறவங்க அந்த 500 பேர்த்தையும் படிக்காத அந்த 500 பேர்த்தையும் கொண்டு போஸ்டிங் வாங்க வைக்கிறது தானே ஒரு த்ரில்லான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும். ஸோ அதுதான் நோக்கமாக இருக்கணும், அதுதான் இந்த பேட்சோட நோக்கம். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்காண்டி இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். நம்ம ஸ்லோவாக படித்து எப்படி நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் ஆகலான்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா?
ஸோ பார்க்கலாமா? ஸோ இந்த பேட்ச்க்குள்ளே என்னென்ன இருக்கும் முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் சரிங்களா. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எனக்கு ₹1 கூட கொடுக்க வேணாம். நீங்கள் எனக்காண்டி என்ன செய்ய வேணும்னா இந்த பேட்சை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படித்து ஒரு போஸ்டிங் வாங்கி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேம் நான் உங்களால் வந்து படித்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்குற விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் தான் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா இந்த பேட்சில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்குனே இப்போ அமௌண்ட்டு பே பண்ணுறவங்களாம் எப்படி தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் பண்ணி அவங்கள மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த பேட்சுக்குனே ஒரு டெலிகிராம் என்னது அந்த டெலிகிராமோட பேர் எப்படி இருக்கும்னா ஸ்லோ மாரத்தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு தான் டெலிகிராமோட நேமே இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்குனே தனியாக ஒரு டெலிகிராம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் முழுக்க வந்து நம்ம வந்து கோச்சிங் கொண்டு போவோம் சரிங்களா. ஸோ யூடியூப்லேயும் வீடியோஸ் வரும். ஸோ யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூலோட வீடியோஸும் வருமா, அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இதில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் அந்த ஸ்லோ மாரத்தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா முழுக்க அதுக்கான வீடியோ மட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள். நம்ம என்னது ஸ்லோவாக படித்து சீக்கிரம் வேலைக்கு போகிறத பற்றி தான் இந்த ஃபுல் ஸ்டடி பிளானுமே இருக்கும் சரிங்களா. ஸோ எப்படி கவர் ஆகும்னா சிலபஸ் வைஸ் கவர் ஆகும் சரிங்களா. சிலபஸ் வைஸ் தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் கவர் ஆகும். ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு புக்கில் மேக்ஸிமம் வந்து 70% வந்து புக்கில் இருக்கும். மீதி ஒரு 30% பார்த்திங்கன்னா வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, குரூப் 4ஓட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தான் அதை கொடுப்பேன். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி. ஸோ அந்த சிலபஸில் இருக்க லெசன்ஸ்லாம் எங்கே கவர் ஆகுது. ஸோ வேர் டு ஸ்டடி பிடிஎஃபே கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ வந்து பேசிக்லேருந்து ஸ்லோவாக தான் போகும் சரிங்களா. ஸோ என்ன வீடியோ வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா பேரே ஸ்லோ தான் சரிங்களா. ஸ்லோ மாரத்தான் தான் அப்படின்றப்ப வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வரும் சரிங்களா. ஸோ வர்றதை நீங்கள் அப்பைக்கு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் என்ன, ஸோ எந்த புக்கில் படிக்கலாம், ஸோ எந்த புக்கில் படித்தா நம்ம ஃபுல்லாக கவர் ஆகலான்ற டீட்டெயில் வீடியோவும் வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அனாலிசிஸ். ஸோ சிலபஸ் எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, அதாவது பேசிக்லேருந்து ஒரு டிஎன்பிசினா ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இப்போ உள்ளே வர்றாங்கன்னா டிஎன்பிசினா என்னன்னே தெரியாதவங்க வருவாங்களா. ஸோ அவங்களுக்காண்டி பேசிக்லேருந்து என்னென்ன இருக்குன்ற மாதிரி எல்லாமே வீடியோஸ் வரும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, ஸோ அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வீடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்லோ மாரத்தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது எப்படி நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கவர்டு தான் சரிங்களா. சிலபஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 52 டாபிக் தான். அதனால் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப பெருசாக இருக்கும். சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது வந்து ஒரு கோர்வையாக இருக்குன்றனால உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ ஈஸியாகவும் முடிச்சிடலாம். அதாவது குறுகிய காலத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலும் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த மித்தை வந்து நம்ம உடச்சி காட்டுவோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஆல் சப்ஜெக்ட், அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ வரும். ஆனால் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா இந்த பேட்சே ஸ்லோ மாரத்தான். ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாலே அது வந்து அவங்க படித்து முடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சாதனையாக தான் இருக்கும். அப்படின்றனால எல்லாமே ஸ்லோவாக தான் வரும். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன் சரிங்களா. மொத்தத்துக்குமே கொடுத்துருவேன் சரிங்களா. தமிழ்னா என்ன படிக்கணும், ஜிகேனா என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றது எல்லா மொத்த பிடிஎஃப்பும் ஒரே நாளையில் கொடுத்துருவேன் சரிங்களா. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுப்பது எப்படி, ஸோ நோட்ஸ்லேருந்து ஹிண்ட்ஸ் எடுப்பது எப்படி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும்னா, ஸோ மேக்ஸிமம் படித்ததோடு உங்களை விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டும் நடக்கும். டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்னா டெய்லியும் அப்போ வைப்பீங்களான்னு சொல்லி கேட்காதீங்க. டெய்லியும் நடக்காது சரிங்களா. டெய்லி டெஸ்ட்னா இப்போ நான் ஏன்னா ஒரு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா 20 பக்கத்துக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு 20 பக்கத்தை நீங்கள் ஒரே நாளையில் உங்களால் முடிக்க முடியுமான்றது தெரியாது சரிங்களா. ஸோ வீடியோ 3-4 பார்ட்டாக வரும்போது ஸோ அந்த 4 பார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இப்போ ஒரு டாபிக் முடிக்கிறோம்னா அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த டாபிக் முடிக்காமல் டெஸ்ட் நடக்காது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்லோவாக தான் நடக்கும். அப்படின்றனால
நம்ம என்னது அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு வைப்போம். ஸோ உடனே வைக்க மாட்டோம். ஏன்னா முடிக்காமல் டெஸ்ட்டு வச்சு நான் படிக்காதவங்கலாம் எழுத மாட்டாங்கல்ல. ஸோ அப்படின்றப்போ என்னது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான் நடக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட முடியும். அதனால் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான் நடக்கும். அப்படின்றப்ப படிக்காமல் யாரும் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுலேயும் நிறைய பேர் வந்து ஒமிட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் என்னென்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் முடித்ததுக்கப்புறம் நல்லா படித்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி டெஸ்ட்ன்றனால டெய்லி டெஸ்ட்டு வைங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. சரிங்களா? ஸோ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நானே அனௌன்ஸ் பண்ணுவேன். குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு, இப்போ நாளைக்கு டெஸ்ட்டுனா இன்றைக்கி நாளே ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? அது உங்களுக்கு படித்து ஈஸியாக ரிவிஷன் வேணால் ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டிப்பாக டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட்டு மொத்தமாக படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்காது. டெய்லியுமே ஒரு டாபிக் முடிக்கிறேன்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அப்போக்கே படித்து அப்போக்கே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வீக்லி டெஸ்ட் நடக்காதானா வீக்லி இருக்கும். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் என்னதுன்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து என்ன முடிச்சிருக்கோமோ அந்த இதை வந்து நான் முதல் நாளே வந்து சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ ரெடி ஆகிக்குங்க, இந்த டைமிங்கில் நடக்கும், ரெடி ஆகிக்குங்க. ஏன்னா கூகுள் ஃபார்மில் அப்படின்றப்ப ஸோ இந்த டைமிங்லலாம் நடக்கும். ஸோ ரெடி ஆகிக்குங்கன்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 3 வீக்ஸ் ஒன்ஸ். அப்போ எங்களுக்கு வந்து OMR டெஸ்ட்டு கிடையாதான்னு கேட்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குமா? OMR டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து எந்த ஃபியருமே இல்லாமல் நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அங்கே போய் நீங்கள் சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படின்றப்ப 3 வீக் ஒன்ஸ் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து PDF OMR டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? 120 டேஸ்ன்றது 120 டேஸ் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம சிலபஸை முடிக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இடையில வந்து நான் கண்டிப்பாக ஸ்டாப் ஆக மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க் லிஸ்ட்டுன்றது எதுக்கு விடுறோம்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டுன்றது விட்டால் தான் ஸோ யார் யார் இப்போ படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அப்போ எல்லோரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டைம் அலோகேட் பண்ணி படிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்து தோணும். சரிங்களா? டைமே கிடைக்கலனாலும் ஸோ எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுன்றது விடுறது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டும் கண்டிப்பாக விடுவோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்சோட முழுக்க நோக்கமே என்னது? ஸ்லோவாக படித்து நம்ம எப்படி வின் பண்ணுறது தான். என்னது? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்லோவாக படித்து நம்ம வந்து எப்படி குறுகிய காலத்தில் வந்து நம்ம பாஸ் ஆக போகிறோன்றது தான் இந்த இதோட நோக்கமே. சரிங்களா? ஸோ உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஸோ எந்த ஒரு உழைப்பும் கொடுக்காம நமக்கு பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ என்ன மேம் பேட்ச்னு சொன்னீங்க, ஸ்கெடியூல் கொடுக்கலையேன்னு உங்களுக்கு வந்து தோணிருக்கும். அதாவது ஸ்கெடியூல் நம்ம கொடுத்தோம்னா இப்போ இந்த பேட்சை ஃபாலோ பண்ண போகிறது யார்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க. அப்படின்றப்ப ஒரு ஸ்கெடியூல் கொடுத்தோம்னா அந்த ஸ்கெடியூல் வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஏன்னா ஸ்கெடியூல்ன்றது இத்தனை நாளைக்குள்ளே இவ்வளோ போர்ஷனை முடிக்கணும்னு ஒரு டார்கெட் போட்டு கொடுக்கறது. சரிங்களா? ஸோ நம்ம என்னது ஃபுல் சிலபஸையும் முடிக்க போகிறோம், ஸ்லோவாக முடிக்க போகிறோம். ஸோ இந்த டைமிங் தான்ட்டு கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வரலாம். அந்த ஒரு லெசன் பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாளும் போகலாம். அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு படித்தோம்னா இதாகாது. சரிங்களா? ஸோ ஸ்கெடியூல் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக வந்து முடிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்குமான்றது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு வாரத்துக்குனா ஸோ இன்றைக்கி இது படிக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். நீங்களும் அதை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதான் வந்து கடைசி டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ வந்துட்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படிக்கிறது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோவாக படிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். சரிங்களா? ஸோ ஏன்னா அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுற இதுக்கு வந்திருப்போம். ஸோ இன்னும் நமக்கு டைம் வந்து 5 மாதம் இருக்குது முழுசாக. நான் போட்டிருக்கிறது 120 நாள் தான் போட்டிருக்கேன். 5 மாதன்றப்ப என்னது 150 நாள் வரும். கரெக்டாக 150 நாள் வரும். ஸோ 150 நாள்ன்றது இடையில இப்போ ஏன் நான் இப்போ கரெக்டாக இப்போ பேட்ச் போட்டிருக்கேன்னா இனிமேல் வந்து எந்த ஃபெஸ்டிவல்ஸும் வராது. கரெக்டாக. ஸோ ஏன்னா பொங்கல் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து மெயின் ஃபெஸ்டிவல் எதுவும் அதிகம் இருக்காது. ஏன்னா பிப்ரவரியில் ஒன்றும் வராது, மார்ச்லேயும் எதுவும் இருக்காது, ஏப்ரல், மே, ஜூன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை தான். சரிங்களா? ஆயுத பூஜைலாம் பார்த்திங்கன்னா நான் அக்டோபரில் தான் வரும். அப்படின்றப்ப நமக்கு வந்து இன்னும் டைம் வந்து எந்த செலிப்ரேஷனுமே இருக்காது. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த கேப் விட்டு படிக்கணுன்ற நிலமை வந்து இருக்காது. ஏன்னா ஃபெஸ்டிவல்னால் தான் 2 நாள் கொண்டாடிட்டு 3ஆவது நாள் புக் எடுத்து வைக்க வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ
ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இனிமேல் இந்த ஃபெஸ்டிவல் இல்லைன்றப்ப கண்டினியூஸாக உங்களாலேயும் படிக்க வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால தான் கரெக்ட் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன். ஸோ முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சுவாவது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இடையில ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து குரூப் 4ல் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் ரொம்ப பெரிய எய்ம்க்கெல்லாம் வந்து நீங்கள் போக வேணாம். ஃபஸ்ட்டு குரூப் 4ல் நீங்கள் இப்போ இந்த மேக்ஸிமம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருப்பீங்க? குரூப் 4 படிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா குரூப் 2 குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்னும் போன வருஷம் எழுதின குரூப் 2க்கே இன்னும் வந்து இப்போ தான் ரிசல்ட்டே விட்டுருக்காங்க மெயின்ஸ். அப்படின்றப்ப அதுக்கெலாம் டைம் பார்த்திங்கன்னா டூரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும். ஒரு எக்ஸாமை படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இல்லை, இப்போலாம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது. குரூப் 2லாம் எழுதுனோம்னா போஸ்டிங்கில் உட்காரவே 3 வருஷம் ஆகுது. அப்படின்றப்ப மேக்ஸிமம் எல்லாரோட ஃபோக்கஸும் எதில் இருக்கும்னா இந்த குரூப் 4ல் தான் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் மேக்ஸிமம் எழுத வர்றவங்களாம் எதுக்காண்டி எழுத வருவீங்க? ஏன்னா ப்ரைவேட் ஜாப்லேயும் நல்ல சம்பளம் தருவாங்க. ஸோ அங்கே போகாமல் எதுக்கு எல்லோரும் இங்கே வரீங்க? தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அது கவர்மெண்ட் ஜாப்னாலே ஒரு போதை மாதிரி ஒரு மித்து இருக்கும். ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ நீங்கள் போய் வெளியே போய் சொல்லி பாருங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுவே ஒரு தனி பெருமை தான். ப்ரைவேட் ஜாப்பில் இருக்குன்றதை அந்தளவுக்கு யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஏதோ ஒரு வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்கள், நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமையாக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி அடையாளம். எதுக்காண்டி இந்த ஃபீல்டுக்கு சூஸ் பண்ணியிருப்பீங்க? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதுக்காண்டி பலன் எனக்கு வேணும். நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டாலும் பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கணும். ஸோ அதுக்குன்னு வந்து எப்பயுமே கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. லைஃப்னு இருந்தாலே அதில் எப்பயுமே கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் இந்த வேர்ல்டில் வந்து சர்வே பண்ண முடியும் சரிங்களா. ஸோ கஷ்டன்றது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியமும் இருக்கும். ஸோ கஷ்டமும் சேர்த்து இருக்கும். இப்போ நீங்கள் படுற கஷ்டத்தை விட அப்போ படுற கஷ்டம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணியிருக்கவங்களாம் எதுக்காண்டி பண்ணியிருப்பீங்க? தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுன்றனால தானே சூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளும் சொந்த காலில் நிற்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நம்மளையும் 4 பேர் மதிக்கணும் அப்படின்றனால தானே இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சையாவது, இந்த ஸ்லோ டெஸ்ட் பேட்சையாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் என்னது கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் சரிங்களா. ஸோ உழைப்பே போடாமல் நான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சிலருக்கு வேணால் லக்கில் நடக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அந்த லக்கு அமையுன்றது கிடையாது இல்லை. அதனால் வந்து லக்கை நம்பி யாருமே இருக்காதீங்க. தன்னோட உழைப்பை நம்பி முதல்ல போடுங்க சரிங்களா. ஸோ உங்களோட உழைப்பை நம்பி நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் என்றைக்காவது வரும் சரிங்களா. ஸோ இப்போ கிடைக்கலனாலும் எப்போனாலும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க. எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்குறதுக்காண்டி தானே படிக்க வர்றாங்க. ஆனால் எத்தனை பேர் வாங்குறாங்க சொல்லுங்கள்? குரூப் 4 பார்த்தீங்கன்னா 10,000 போஸ்டிங் விடுறாங்க. 10,000 போஸ்டிங்கில் ஸோ ஆனால் எழுதுறது எத்தனை பேர் எழுதுறாங்க? 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. 20 லட்சம் பேத்தில் எத்தனை வெறும் 10,000 பேத்துக்கு தான் போஸ்டிங். அப்படின்றப்ப அந்த 10,000 பேத்தில் நம்மளும் ஒரு ஆளாக வரணும்ல. ஸோ வரணுன்னா இப்போ என்ன பண்ணணும்? கண்டினியூஸாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஸோ கண்டினியூஸாக படிக்க முடியலனாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களால் படிக்க முடியாதா? 2 மணி நேரம் கூட டைம் ஒதுக்க முடியலன்னா இந்த ஃபீல்டவே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அதை படித்து வேலை வாங்கி ஆகணுன்ற வெறியும் இருக்கணும் சரிங்களா. ஸோ ஆசையோடு சேர்ந்து கனவு, லட்சியம், வெறி எல்லாமே இந்த டிஎன்பிசியாகவே இருக்கணும். அப்படின்றவங்க தான் கண்டிப்பாக இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பேட்சை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இந்த வருஷம் நீங்கள் போஸ்டிங் வாங்கலைன்னா என்னான்னு கேளுங்க சரிங்களா. என்னது இந்த பேட்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் கொடுக்குற வீடியோஸ், ஷார்ட்கட்டு, பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து முடிச்சிட்டேன், எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் மேம், இதுக்கு மேலே படிக்க ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அந்த பேட்ச் போகும். ஸோ எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் போய் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி குரூப் 4ல் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வந்து என்கிட்ட கேளுங்க. நான் நீங்கள் சொன்ன கொஸ்டின் எதுவுமே வரல, நீங்கள் கோச்சிங் கொடுத்தது எதுவுமே வந்து அங்கே வந்து கேட்கல, ஸோ நீங்கள் படிக்க சொன்ன லெசன்ஸ்லேருந்து எந்த கொஸ்டினுமே வரல அப்படின்னு எது வந்துருந்துச்சுன்னா என்னை வந்து கேளுங்க, நான் அப்போ பதில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்படின்ற ஒரு நிலைமையே உங்களுக்கு வராது. ஸோ ஏன்னா சிலபஸ் வைஸ் தான் மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா
ஸோ நம்மளும் சிலபஸ் வைஸ் கவர் பண்ண போகிறோன்றனால ஸ்கூல் புக்கே கவர் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்து தொகுத்து கொடுப்போம் சரிங்களா. சிலபஸ் வைஸ்ன்றனால புக்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி தர முடியாது. ஸோ அப்படின்றப்ப சிலபஸ்னால் என்னென்னா, இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் பாருங்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள்னு இருக்குது. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் என்னது 18 நூல் இருக்கும். ஸோ அந்த 18 நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நூல் தான் புக்கில் இருக்கும், மீதி 8 நூல் இருக்காது. ஸோ அது நீங்கள் பார்க்குறப்ப அந்த 8 நூலுமே நான் கொடுத்துருவேன். 18 நூல்னால் 18 நூல் என்ன, அதுக்கான விளக்கம் எல்லாமே கொடுத்துருவேன். அப்படின்றப்ப அது ஒரு நீங்கள் லைனாக கோர்வையாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புக் வைஸ் படிக்கிறத விட சிலபஸ் வைஸ் படிக்கிறது வந்து உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கோர்வையாக இருக்கும். இப்போ நீங்கள் புக் வைஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரதியார் 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும், 10th இருக்கும், இத்தனை ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அத்தனை ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இங்கே படிக்கிறப்ப நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த 7th போனீங்கன்னா 6th இருக்க பாரதியார் மறந்துடும், 8th போனீங்கன்னா 7th இருக்க பாரதியார் மறந்துடும். ஆனால் இது பாருங்கள், ஸோ பாரதியார்லேருந்து என்னது 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம பாரதியார் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதுதான், என்னது நீங்கள் தேடி தேடி வந்து படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்றனால தான் யாரும் சிலபஸ் வைஸ் போக மாட்டாங்க கரெக்டாக. ஸோ என்னது தேடி தேடி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றனால சிலபஸ் வைஸ் போக மாட்டாங்க. ஸோ நான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன். அழகாக உங்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துட்றேன். அது சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டமாகவா இருக்கும் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள் வேலை என்னது, அதை அப்படியே பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறீங்க, இல்லை ஜெராக்ஸ் போட்டுக்கிறீங்க, அப்படியே அதை கடைன்னு படிக்கிறீங்க. ஸோ படித்து ஈஸியாக எழுதலாமா, எழுத முடியாதா சொல்லுங்கள். எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன், ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போகிறவங்க எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ நேரம் படிக்க முடியும், ஸோ அதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். பாரதியார் கொடுக்குறேன்னா பாரதியார் 6th to 12th வரைக்கும் A to Z என்ன இருக்குது, ஸோ வெளியே இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் டிஎன்பிசி, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் 60 நாள் போட்டிருப்பேல, ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த 120 நாள் 60 + 60 + 60ன்னு போட்டிருப்பேன். அடுத்த 60 நாள் வந்து சிலபஸ் வைஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன் சரிங்களா. அதனால ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரே பேட்ச்ன்றனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் அதாவது சிலபஸ் வைஸ் எல்லாமே கொடுத்துரும். இப்போ பாரதியார் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6th to 12th வரைக்கும் பாரதியார் எங்கெங்கே இருக்குது, அவர் பாட்டு எங்கெங்கே இருக்குது, ஸோ அவர் இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே தொகுத்து கொடுத்துருவேன். ஸோ தொகுத்து கொடுக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தும் பாரதியாரை பற்றி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு டெஸ்ட் பேட்சில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் பண்ணிட்டோம், சிலபஸ் வைஸும் நம்ம படித்து முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தே 10 கொஸ்டின் கிட்டே கேட்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம அதையும் கவர் பண்ணிடுவோம், இதையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டையுமே கவர் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எதுக்குமே அலைய தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு இதிலேயே வந்துருன்றனால ஈஸியாக நீங்கள் வந்து படித்து வந்து பாஸ் ஆகிடும். உங்களோட வேலை கடைசி வரைக்கும், அதாவது இது வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது சரிங்களா. முடியல, ஒரு நாள் முடியலனாலும் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடணும். யார், அதாவது உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்களே தான் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்மளை ஒருத்தவங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, ஸோ படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு சரிங்களா. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி முழுசாக தெரியும். அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்க மாதிரி வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்றப்ப நீங்களாக தான் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீங்களாக தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு, நம்ம இந்த வருஷம் போய் ஆகணும்னா கண்டிப்பாக இப்போ உட்காந்து படித்தாகணும். ஸோ நம்மளை வந்து யாரும் வந்து கைட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து யாரும் மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஊந்துகோலாக தான் இந்த பேட்ச் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு ஊந்துகோலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பேட்சை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கடைசி வாய்ப்பு சரிங்களா. ஸோ ஃப்ரீயாக வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பேட்ச் அமௌண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற எல்லாமே இந்த பேட்சில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு பேட்சில் இந்த அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறது முக்கியம் கிடையாது, பாதியோடு நிறுத்திடக்கூடாது. கடைசி வரைக்கும் பேட்ச் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போகிறது தான். ஏன்னா ஒரு காசு கொடுத்தா என்னது, நம்ம காசு கொடுத்துருக்கோன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் படித்து முடிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னால் பாதியோடு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுதான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே சரிங்களா. முதல்லலாம் பார்த்திங்கன்னா 2000 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது 1000 பேராக குறைஞ்சிருச்சு.
ஸோ அப்படின்றப்ப ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களால் படித்து முடிக்க முடியுன்ற அளவு தான் ஸ்கெடியூல் இருக்கும். அப்படின்றப்ப உங்களால் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ எதுக்குமே கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்தா அதுக்கான சொல்யூஷன் நம்மளாக தேடி வந்துருமா, நம்ம தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்றைக்கி படிக்க முடியலையே என்ன பண்ணலான்னு சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. நாளைக்கே எடுத்துடணும். ஏன்னா ஸ்லோ மாரத்தான் அப்படின்றப்ப ஸ்கெடியூல் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி படிக்க முடியாததை நாளைக்கு எப்படி சேர்த்து படிக்கலான்னு தான் யோசிக்கணுமே தவிர இன்றைக்கி படிக்க முடியலையே அப்படியே இந்த இதை விட்டுறலான்றது என்றைக்குமே மனசில் தோணிடக்கூடாது சரிங்களா. ஸோ கடைசி வரைக்கும் இந்த பேட்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் வீடியோ வரும். ஸோ யூடியூப்லேயும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ பார்த்துட்டு கரெக்டாக வந்து டெஸ்ட்டு கொடுக்குறத கரெக்டாக எழுதுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறதையும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அப்போ நம்ம இனிமேல் ஃபஸ்ட் மார்க்காக வரணும் அப்படின்ற ஆர்வமும் எண்ணமும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டுன்றது கொடுக்குறது சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக இந்த பேட்சை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து படிங்க. ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இடையில வந்து என்னால் படிக்க முடியலன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா கொடுக்க போகிறதே கொஞ்சம் தான். இந்த கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட படிக்க முடியலன்னா எப்படி நீங்கள் பேட்சில் வந்து நீங்கள் எப்படி இந்த குரூப் 4 ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில சரிங்களா. ஸோ 2 மணி நேரம் கூட படிக்க முடியாதவங்க டிஎன்பிசிக்கே செட் ஆக மாட்டாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போய்க்கலாம். ஸோ 2 மணி நேரம் கூட டைம் ஒதுக்கலைன்னா எப்படி சரிங்களா. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருச்சு. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த பேட்சை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேட்ச் அந்த ஸ்கெடியூல் கொடுத்தேல, ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட்னு ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேல, ஸோ அந்த ஸ்கெடியூல் கொடுத்துருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்லோவாக தான் போகும் அப்படின்றப்ப, ஏன்னா அங்கே படித்தது ஜிகே, ஏன்னா தமிழ் தான் கொஞ்சம் வந்து சிலபஸ் வைஸ் போகும் அப்படின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்கள பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்க ரிவிஷன் பண்ணுறவங்க தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த பேட்ச் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஜிகே பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற லெசன்ஸே தான் அங்கேயும் படிக்க போகிறீங்க. என்ன கொஞ்சம் ஆர்டராக படிக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து இதில் கொடுக்க போகிறேன் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதை படித்தா இதை படிக்க முடியாது, இதை படித்தா அதை படிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. ஸோ ஃபுல் டைம் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்னால் ரெண்டையுமே ஃபாலோ பண்ண முடியாதுன்றவங்க ஸோ அந்த உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 2 பேட்சுமே போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வெறும் 11 ஸ்கெடியூல் தான். இப்போயே நம்ம 3வது ஸ்கெடியூல் வந்துட்டோம். இன்னும் ஒரு 8 ஸ்கெடியூல் தான் இருக்குது. ஸோ 8 ஸ்கெடியூல்ன்றப்ப டக்குன்னு முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ கரெக்டான மாதத்தில் இந்த ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா. இனிமேல் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக படிக்கலாம். ஸோ முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தா ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.